அன்பு தமிழ் சொந்தங்களுக்கும் தாய்மார்களுக்கும் வணக்கம். 2021ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்போம் அப்படின்னு திமுக ஒரு வாக்குறுதி கொடுத்து வாக்குகளை பெற்று ஆட்சியும் அமைத்தார்கள். ஆட்சிக்கு வந்து அடுத்த மாதத்திலிருந்தே 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னவர்கள் 35 மாதங்களுக்கு பிறகு தான் அந்த திட்டத்தையே கொண்டு வராங்க. அப்போ 25 மாதங்கள் தான், 5 ஆண்டுகளில் உங்களுக்கு அந்த பணம் மாதம் 1000 ரூபாய் அப்படின்றது வரப்போகுது. இப்போ அனைத்து மகளிருக்கும் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதிலே இவர்கள் வந்து நிறைய கிரைட்டீரியா கொண்டு வந்து இவர்கள் சொன்னது 2.5 கோடி பெண்களுக்கு, ஆனால் கொடுப்பது 1 கோடி மகளிருக்கு மட்டும்தான் இந்த 1000 ரூபாய் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அதுவும் பிஜேபி மத்திய பிரதேச மாநிலத்தில் முதல் அமல்படுத்திய ஒரு திட்டம். அதை பார்த்து இவர்கள் அமல்படுத்தினார்கள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த 1000 ரூபாய் நம்மக்கிட்ட கொடுத்துட்டு இந்த 4.5 ஆண்டுகளில் திமுக ஆட்சி நம்மக்கிட்டேருந்து எவ்வளோ பணம் பிடுங்கி இருக்காங்க அப்படின்றத ஒரு சின்ன ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம். அதை உங்ககிட்ட பகிர்றோம். அது சரியா தவறான்னு நீங்களே சொல்லுங்கள். முதல்ல எலக்ட்ரிசிட்டி, அதாவது மின் கட்டண உயர்வு 2 முறை 100% கட்டண உயர்வு கடந்த 4.5 ஆண்டுகளில் திமுக அரசாங்கம் செய்திருக்கிறார்கள். அப்போது ஒரு நடுத்தர குடும்பத்தில், ஒரு வேலுச்சேரி தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர குடும்பத்தில் 2 மாதத்திற்கு ஒரு முறை 750 ரூபாய் கடந்த ஆட்சியில் கட்டியிருந்தாங்கன்னா இன்றைக்கி 1500 ரூபாய் கட்ட வேண்டிய ஒரு அவலம் ஏற்படுகின்றது. அப்போது 750 ரூபாய் 2 மாதத்திற்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 முறை மின் கட்டணம் கட்டுவதால் ஒரு வருடத்திற்கு 4500 ரூபாய் கூடுதல் செலவு நமக்கு ஏற்படுகின்றது. அதே போன்று பால் வந்து அத்தியாவசியமான ஒரு விஷயம், அனைத்து வீடுகளிலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஆவின் பால் கடந்த ஆட்சியில் 48 ரூபாய் ஒரு லிட்டர் இருந்தது, இன்றைக்கி 60 ரூபாய் ஆயிருக்கு. அப்போது ஒரு நாளைக்கு 12 ரூபாய் நம்மளுக்கு கூடுதல் செலவு. அப்போது 365 நாட்களுக்கு எடுத்துட்டிங்கன்னா கூடுதல் செலவு 4380 ரூபாய். அடுத்தது நெய் எல்லார் வீட்லேயும் பயன்படுத்துறது தான். குறைந்தபட்ச அளவாகவே எடுத்துகிட்டு மாதத்திற்கு 1 கிலோ நெய் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பயன்படுத்துகிறாங்கன்னு நம்ம வச்சுக்கலாம். ஆனால் ஆவின் நெய் 515 ரூபாய் இருந்தது கடந்த ஆட்சி காலத்தில். இன்றைக்கு எவ்வளோ உயர்வு செய்திருக்கிறார்கள்? 40% விலை உயர்வு செய்து 700 ரூபாய் வந்துருச்சு. அப்போது 12 மாதத்திற்கு 12 கிலோ நெய் வாங்குகிறோம்னா 185 ரூபாய் விலையேற்றம் ஒரு கிலோவிற்கு 12 மாதத்திற்கு கணக்கு போட்டிங்கன்னா 2220 ரூபாய் நெய் விலை கூட ஏறி இருக்கின்றது. அதே போன்ற ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், சொத்து வரி அப்படின்றது கிட்டத்தட்ட 50% உயர்ந்திருக்கின்றது கடந்த 4.5 ஆண்டுகளில். அதனால் அனைத்து பகுதிகளிலும் வாடகைகள் ஏற்றப்பட்டிருக்கின்றன. நடுத்தர குடும்பத்தினருக்கு அது மிகப்பெரிய சுமையாக இருக்கின்றது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய வேலுச்சேரியில் உதாரணமாக ஒரு வீட்டுக்கு 1000-2000 வரைக்கும் வாடகை உயர்வு இருந்தாலும் குறைந்தபட்சம் 500 ரூபாய் உயர்வு செய்திருந்தால் கூட இந்த சொத்து வரி உயர்வினால் 12 மாதங்களுக்கு உங்களுக்கு அதிலே வந்து 6000 ரூபாய் கூடுதல் சுமை ஒரு ஆண்டிற்கு வந்து விடுகின்றது. அதே போன்ற தண்ணி வரி 200% உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அப்போது குறைந்தபட்சமாக ஒரு மாதத்திற்கு 250 ரூபாய் கூடுதல் கட்டணம் தண்ணீருக்காக மட்டும் ஒரு நடுத்தர குடும்பத்தில் செலவிடும்போது அது 12 மாதத்திற்கு 3000 ரூபாயாக வந்து விடுகிறது. இது அனைத்தையும் விட அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம். அனைத்து குடும்பத்தையும் குடிக்க வைப்பதில் திமுக அரசு உறுதியாக இருக்கின்றது. அதாவது ஒரு நாளுக்கு டாஸ்மாக் கடைகளில் 1 கோடி பாட்டில்கள் விற்பனை ஆகின்றன. இதன் மூலமாக ஒரு வருடத்திற்கு ஒரு குடும்பம் 24,800 ரூபாய் மதுக்கடைகளுக்கு செலவு செய்கின்றது அப்படின்ற ஒரு கணக்கு நம்மளுக்கு கிடைத்திருக்கு. ஒரு வருடத்திற்கு இது குறைந்தபட்ச செலவு தான். அதிகமாக குடித்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் பல ஆயிரம் லட்சங்கள் கூட செலவு செய்திருக்கு. மாதம் 1000 ரூபாய். அப்போ 12 மாதத்துக்கு உங்களுக்கு 12,000 ரூபாய். இன்னும் பல கட்டங்களில் விலை உயர்வு ஏற்பட்டிருந்தாலும் குறைந்தபட்சமாக இந்த 5-6 விஷயங்களை நம்ம எடுத்திருக்கோம். இந்த 6 விஷயங்களில் மட்டுமே ஒரு வருடத்திற்கு உங்களுக்கு 38,900 ரூபாய் கூடுதல் செலவு ஏற்பட்டிருக்கின்றது இந்த திமுக ஆட்சியில் கடந்த 4.5 ஆண்டுகளில். அப்போது 12,000 கொடுத்துட்டு 38,900 ரூபாயை உங்கள்கிட்டேருந்து பிடுங்கக்கூடிய ஒரு திமுக ஆட்சி தான் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்க அப்படின்றதுனால இவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை விட ஒரு முட்டாள்தனம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படின்றத தாய்மார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.